செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் வெறும் ட்ரைலராகவே உள்ளதாகவும் முழு படமாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எனவும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தம்பிதுரை செய்தியாளர்களுடன் பேசும்பொழுது பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாகவும் கஜா புயலுக்கு நிவாரணம் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். 5 முறை மக்கள் அவர்களுக்கு தந்த உரிமையை பயன்படுத்தி அதன்படி 5 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தார்கள். இதில் தமிழகமானது வஞ்சிக்கப்பட்டது. தமிழகத்துக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. இப்ப கஜா புயல் கூட பார்த்து எந்த பணம் வரல. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் சோதனையில் ஈடுபட்டனர். ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு உள்ளதா என சென்னை மாநகராட்சி சார்பில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயம்பேடு மார்க்கெட்டில் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை துணை ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு உள்ளதா என சோதனை நடத்தினர். மேலும் பிளாஸ்டிக் தடை குறித்தும் வியாபாரிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னையில் மட்டும் இதுவரை 90 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மத்திய சிறையில் போதைப் பொருட்கள், செல்போன், சொகுசு பொருட்கள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. சிறைத்துறை துணைத் தலைவர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை சோதனை நடத்தினர். கைதிகளின் அறைகள், சிறை அலுவலர்களின் அறைகள், வளாகங்கள், உணவு தயாரிக்கும் இடம், கழிவறை என அனைத்து இடத்தையும் போலீசார் அலசி ஆராய்ந்தனர். சோதனையின் முடிவில் எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வாழை மரங்களில் சருகு நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழை அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களாக வாழை மரங்களில் உள்ள இலைகள் காய்ந்து சருகாக மாறி வருகிறது. பல்வேறு ரக பூச்சி மருந்துகளை தெளித்தும் சருகு நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும், வாழைத்தார்களை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கேட்பதால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் வெளிமாநில தக்காளிகளை அதிகம் விரும்புவதால் உள்ளூர் தக்காளி 1 கிலோ 4 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. ஐயனல்லூர், வடமதுரை, கடவூர், புத்தூர், தென்னம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி விவசாயத்தையே அப்பகுதி மக்கள் நம்பியுள்ளனர். இந்நிலையில் ஐயனல்லூர் மார்க்கெட்டில் ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்துள்ள தக்காளிகளுக்கு அதிக மவுசு உள்ளதால் உள்ளூர் தக்காளிகளை வியாபாரிகள் விரும்பவில்லை. இதனால் 18 கிலோ கொண்ட உள்ளூர் தக்காளி பெட்டி 80 ரூபாய்க்கும் குறைவாகவே விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தேசிய அளவில் சிறந்த குழந்தைகள் பாதுகாப்பு மையமாக புதுச்சேரியின் ஜாலி ஹோம் தேர்வாகியுள்ளது. 13 ஆண்டுகளாக நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த குழந்தைகளை பராமரித்து கல்வி அளித்து வருகிறது இந்த ஜாலி ஹோம். 8 குழந்தைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது தற்போது 116 சிறுமிகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் திருச்சி கிளையில் 120 பேர் தங்கியுள்ளனர். நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் கல்வி கற்பதால் அவர்களது வருங்கால தலைமுறைகள் மேன்மையடையும் என்று ஜாலி ஹோம் நிறுவனர் ப்ரூனோ சேவியோ தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெறும் 2ஆம் ஆண்டு உலக கொங்கு தமிழர் மாநாட்டை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கொடியேற்றி துவங்கி வைத்தார். முன்னதாக முளைப்பாறை எடுத்து வந்து கோபூஜைகள் செய்து தொடங்கப்பட்ட மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். கலை நிகழ்ச்சிகளுடன் களைகட்டிய மாநாட்டில் காங்கேயம் காளைகளின் கண்கவர் கண்காட்சியும் நடைபெற்றது. சிசிடிவி கேமராவால் எளிதில் மாட்டிக்கொள்வோம் என்பதை உணர்ந்துள்ள கொள்ளையர்கள் சமீப காலமாக சிசிடிவி மற்றும் வீடியோக்கள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்கையும் சேர்த்து கொள்ளையடித்துச் செல்கின்றனர். அந்த வகையில் திருவாரூர் அருகே நகை அடகு கடையின் சுவற்றில் ஓட்டை போட்டு சுமார் 4 சவரன் தங்க நகைகள், 8 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கொள்ளையர்கள் நகைக்கடையிலிருந்து சிசிடிவி கேமரா மற்றும் அதன் வீடியோக்கள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்கையும் சேர்த்து கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மோப்பனாய், கைரேகை நிபுணர்களுடன் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு திடீரென ஆட்டோ டிரைவராக அவதாரம் எடுத்து ஆட்டோ ஓட்டியுள்ளார். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் தனித்துச் சென்ற நிலையில் அனைத்து தரப்பினரையும் சரிகட்ட பகீரத பிரயத்தனங்களை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆட்டோக்களுக்கான ஆயுட்கால வரியை ரத்து செய்து உத்தரவிட்டார்.
இதனால் தலைநகர் அமராவதியில் முதல்வருக்கு ஆட்டோ டிரைவர்கள் பாராட்டு விழா நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திடீரென ஆட்டோவில் ஏறி அதை ஓட்டி ஆட்டோ டிரைவர்களை சந்திரபாபு நாயுடு உற்சாகத்தில் ஆழ்த்தினார். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏரிஸில் சீன புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக அர்ஜென்டினாவில் உள்ள ஆயிரக்கணக்கான சீனர்கள் ஒன்று கூடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். டிராகன்ஸ் அணிவகுப்பு, கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சீனாவில் நாளை மறுதினம் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பிற பகுதிகளில் வசிக்கும் சீனர்கள் சொந்த ஊர் நோக்கி செல்கின்றனர். இதனால் விமான நிலையம், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. டான்மில் பகுதியில் கடந்த 5 நாட்களாக பெய்த மழையில் அங்குள்ள ரோஸ் அணை நிரம்பியதால் அதுவும் திறந்துவிடப்பட்டது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீரில் மூழ்கியுள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்கை கிராஸ் உலக சாம்பியன்ஷிப் பனிச்சறுக்கு தொடரில் வீரர் வீராங்கனைகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் சறுக்கிச் சென்றனர். இதன் மகளிர் பிரிவில் சக வீராங்கனைகளுக்கு சவால் அளிக்கும் வகையில் சறுக்கிச் சென்ற கனடாவின் மேர்லே தாம்சன் வெற்றி பெற்றார். இதையடுத்து நடைபெற்ற ஆடவர் பிரிவில் பிரான்சின் பிராங்கோயிஸ் பிளேஸ் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார்.